புது வாழ்வு தந்தவர், புது கிருபை தருபவர், ஒரு கொடி கர்த்தர் சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, ஒரு கிறிஸ்துக்குள்ள இருந்தால் அவர் புதிய சிருஷ்டி, பழமையெல்லாம் ஒழிந்து போயின. அவர் நமக்கு ஒரு புது வாழ்வு. இது நம்ம ஒவ்வொரு கிறிஸ்துவ வாழ்க்கைக்கும் தேவன் கொடுத்திருக்கிற ஒரு ஸ்லாக்கியமாக இருக்கிறது. அவரு நமக்கு எல்லாவற்றையும் தேவன் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த விசுவாசத்தை நம்பிக்கை நம்ம ஒவ்வொரு நாளும் அறிந்திருக்க வேண்டும், புரிந்திருக்க வேண்டும். காரணம், பழைய எல்லாம் போயின, எல்லாம் புதிதாக கற்றுவாங்க. எல்லாமே எவ்ரிதிங் பிகம் நியூ. ஒருவேளை பார்க்கறது புதுசா தெரியாம இருக்கலாம், பார்க்கறது ஒருவேளை புதுசா தெரியாம இருக்கலாம். ஆனா தினந்தோறும் வாழ்க்கையில மாறிக்கொண்டே வரும். நம்மள அறியாமே இது நம்ம வாழ்க்கை நடைபெற்றுக் கொண்டு இருக்கும். ஆகையால இதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். இதை நம்ம ஒவ்வொரு நாளும் தியானித்து அதை நடக்க நம்ம பழகி கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கத்தை தந்தவரே, புது வாழ்வு நம்ம வாழ்க்கையில இது விசுவாசத்தோடு நம்ம அறிஞ்சு கொள்ள வேண்டும். தேங்க்யூ லார்ட். ஓ, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். ஹல்லேலூயா. புது
இன்னைக்கு ஆண்டவர் நம்ம மூலம் அநேகருக்கு உதவி செய்ய ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்க்கை ஏழ்மையான வாழ்க்கையில கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படியே அள்ளி கொடுக்கிற வார்த்தை என்பது வேறு போதிகள். ஆகவே ஒரு நாளும் குறைவு ஆண்டவர் வைக்கிற தேவன் அல்ல. பழைய வாழ்க்கை அப்படி இருந்துச்சு. ஏன்னா நம்ம முப்பாட்ட யாரு அவதா மூலமாக நம்ம பாவத்தை சுதந்திரித்து கொண்டு ஆகியால நம்ம வாழ்க்கையில இந்த தரித்திரம் நம்மளோட ஆண்டு கொண்டுச்சு. இப்போ கடைசியாக இயேசு கிறிஸ்து மூலமாக நம்ம கலந்து இருக்கிறோம். அந்த வித்து நமக்குள்ள இருக்குது. இப்ப எப்படிப்பட்ட ஏந்திர கையில கொடுக்கிற கைகளாக இருக்கும். ஹல்லேலூயா. அவர் யாரு? சகலத்தை உண்டாக்குற தேவன், சகலத்தை உருவாக்கி இருக்கிற தேவன். ஆகையால அவருக்குள்ள அவருக்கு இதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் நமக்கு சோதனை வேதம் போதிக்கிறது. இந்த நாளில கட்டுரை சமூகத்துல விசேஷமாக நம்மள பலிபீட தண்டை நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? இது ரொம்ப முக்கியமாக காணப்படுகிறது. காரணம், தேவனுக்கு இந்த சரீரத்தை முழுவதும் ஒப்பு கொடுக்காம தேவன் ஆராதிக்க முடியாது. இதை முழுவதும் அர்ப்பணிக்காம தேவனை மகிமைப்படுத்த முடியாது. கர்த்தர் வாக்கு சொல்ற 2 எஜமானுக்கு ஊழியம் பண்ண முடியாது. எண்ணம் வேற எங்கேயே வச்சுக்கின்னு ஆலயத்துல உட்கார்ந்து ஆண்டவர் துதிக்க முடியாது. எண்ணம் முழுவதும் ஆண்டவரோட இருந்தால் ஆண்டவர் துதிக்க முடியாது. இல்லைன்னா துதிக்க முடியவே முடியாது. ஹல்லேலூயா. நாளை ஒன்றுபட்டு பாடலாமா? தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரை, உங்களை போற்றுகிறோம். உங்களை பலிபீடத்தில் என்னை பண்ணனே படையினரை அடியே கிறிஸ்துவ போல ஆண்டு நடத்துகிறார். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். பலிபீடத்தில் என்னை பண்ணனே
மூடி ஆண்டவர் வண்டியில இருக்கிற நிலைமையிலே ஆண்டவரே என்னை கழுவும் ஆண்டவரே. இயேசு சொன்னாரு, நீ எப்படி இருக்கிறோம் அந்த நிலைமையிலே என்கிட்ட வா, நான் உன்னை கழுவுறேன். உன்னுடைய பரிசுத்தம் உன்னை பரிசுத்தமாக்காது, ஆனா என் ரத்தம் உன்னை எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக்கும். உள்ளத்தை சுத்திகரிக்கும், உன் ஆத்துமாவை சுத்திகரிக்கும், உன் ஆவியை சுத்திகரிக்கும். உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாவங்களை நீக்கி சுத்திகரிக்க இயேசு ரத்தம் போதுமானது. உங்கள் கண்கள் சுத்தமாகும், இருதயங்கள் சுத்தமாகும், வார்த்தைகள் சுத்தமாகும், கையின் கிரைகள் சுத்தமாகும். இயேசுவை ஆண்டவரே, இந்த நாளில் என்னை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தாவரை மத்தியிலே கையில ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சோழனுடைய ரத்தத்தால் கழுவும் ஆண்டவரே. ஓடி சுத்தமாக்க சுத்தமாக்க ஆண்டவரே. சுத்தமாக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே சுத்தமாக்கும் ஆண்டவரே. ஒவ்வொரு கல்வாரி ரத்தம் இறங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு இறங்கட்டும் ஆண்டவரே. எப்போதே ஒரு அப்பா உள்ளத்துல ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும் ஆண்டவரே. பெரிய காட்சி. So thank Jesus. Thank you Lord. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அவரை நம்மளை தாங்கியும் அவர் வழிநடத்துவதை ஆண்டவர் போதுமானவர்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. Thank you Lord. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். Thank you Jesus. Hallelujah. We worship you Lord. Oh, we glorify you Father. Thank you Lord. ஒன்று கூடிய நாளிலே உம்மை போற்றி பாடுவேன். எங்கள் உயர்ந்த கண்மலை. இவர் யார்? நம்ம தேவன் உயர்ந்த கண்மலையா இருக்கிறார். பெரும் வெள்ளம் வந்தது, அதில் நம்ம மதிலை மோதும் போதே நம்மளை எதுவுமே சேதப்பட்ட கர்த்தர் வாசிக்கணும். Thank you Lord. ஓ உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். Thank you Jesus. Hallelujah.
இந்த வார்த்தையை கவனிங்க. ஏன் இவ்வளோ பாடலை பாட வைக்கிறோம் நம்ம? இந்த வார்த்தை உள்ள போகணும். ஏன்னா இது சொல்லுது, ஆண்டவரை எங்க வச்சுக்கிறான்? உயர்ந்த ஸ்தானத்துல. எல்லாம் சொல்லுங்க, எங்க வச்சுக்கிறான்? உயர்ந்த ஸ்தானத்துல. அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம் ஏதோ ஒரு பெரிய சீட்டு, அந்த சீட்டை காட்ட உயர்ந்த சீட்டு பரலோகத்தில் இருக்குது. அங்க பிதாவின் வலது பக்கம் இயேசு உட்கார்ந்து கொண்டு யோவான் புத்தகத்துல இயேசு சொன்னாரு, நான் எங்க இருக்கணும் அங்க இவரு இருக்கும்படியா விரும்புகிறேன். அல்லேலூயா. உயர்ந்த ஸ்தானம். அல்லேலூயா. நீங்க யார்கிட்ட போயிட்டு நான் ரொம்ப ஏழ்மை, ரொம்ப முடியாதுன்னு சொல்ல மாட்டீங்க. பெரிய பணக்காரன் உள்ளத்துல வரட்டும். ஏன்னா இயேசு கிறிஸ்து உடல் சுதந்திரமாக தேவன் மாக்கி வச்சிருக்கிறார். உலகத்துக்கு எல்லாவற்றும் தேவன் உங்களுக்கு சொந்தமாக்கி கொடுக்கிறார். வேதம் போதிக்கிறது. தேங்க்யூ லார்ட். ஓ மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவர், போய் போற்றுகிறோம். ஹல்லேலூயா. we praise God. உடைய பிரசன்னத்தில் சிறையில்லாமல் பார்க்கிறேன். தேங்க்யூ லார்ட். நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவர். இந்த பாடல் ஒன்று பாடலாமா? தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஓ மை போற்றுகிறோம் ஆண்டவர், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. praise Jesus. ஹல்லேலூயா. துதிக்கிறோம் நன்றியோடு நன்றியோடு நன்றியோடு. தேங்க்யூ லார்ட். ஒன்று கூடி பாடலாம். உடைய பிரசன்னத்தில் சிறையில்லாமல் பார்க்கிறேன். தேங்க்யூ லார்ட். சமூகத்தில்